ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் எப்போதும் எல்லா வேளைகளிலும் துதிப்பதற்கான ஆண்டவரே கிருபைகளை தந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் எதையும் நாங்கள் செய்ய முடியாதப்பா. தேவனே, எல்லாவற்றையும் உம்முடைய ஆவியினாலே அபிஷேக நிறைவோடு கூட செய்வதற்கு ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உம்முடைய சன்னிதானத்தை தேடி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்பங்களாக இந்த முதல் ஆண்டவரே கர்த்தாவே வெள்ளிக்கிழமை ஆண்டவரே கர்த்தாவே நவம்பர் மாதம் ஆண்டவரே 6வது நாளிலே கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களை பாக்கியவதிகளாய் பாக்கியவான்களாய் மாற்றிருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. புது பலத்தோடு புதிய கிருபைகளோடு கூட கர்த்தாவே அப்பா எங்களை பலப்படுத்த முடியாய் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த மதிய நேரத்திலும் தேவன் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்தி துதிப்பதற்கு ஆண்டவரே கர்த்தாவே போற்றுவதற்கு கர்த்தாவே இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்கள் நடுவிலே ஆளுகை செய்வதாக எல்லா வீட்டிலும் எல்லாருடைய வீட்டிலும் ஆண்டவரே இதை ஆண்டவரே கர்த்தாவே கேட்கிற யாவரும் குடும்பங்கள் யாவரும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவ பிரசன்னம் இருக்கிற ஆண்டவரே தன்மையிலே கர்த்தாவே உம்மை துதிப்பதற்கான ஆண்டவரே கர்த்தாவே ஊக்கத்தை ஆவியானவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜெபிக்கின்ற நேரங்களிலும் கர்த்தாவே தரப்பிலே நின்று ஜெபிப்பதற்கான பாரத்தை தருவீராக ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே கர்த்தாவே நீ நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எந்தெந்த காரியங்கள் இன்னும் எங்களுக்கு பாரமா இருக்கிறதோ, கட்டப்பட்ட ஆண்டவரே தன்மையில் இருக்கிறதோ, அந்த கட்டுகளை கட்டவிழ்க்கப்பட போகிற நாளா இந்த நாள் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எவைகளை நீங்கள் இந்த பூமியிலே கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்படும் என்று சொன்னீரே. அன்று எவைகளை நீங்கள் இந்த பூமியிலே கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலே கட்ட அவிழ்க்கப்படும் என்று சொன்னீரே. அப்படியாக தேவன் எங்கள் நடுவிலே வந்து தேவனுடைய மகிமையை விளங்க பண்ண போகிறதுக்காக இந்த மாதத்திலே கர்த்தாவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற போகிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான கிருபையினாலே எங்களை வழி நடத்துவீராக ராஜா. வசனத்தினாலும் வார்த்தையினாலும் எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. இன்னுமாக அன்றைய போக்கஸ்டாக அன்றைய கர்த்தாவே உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் நின்று அன்றைய தேவனை ஜெபிக்க மற்றவர்களுக்காய் விண்ணப்பிக்க கிருபை தருவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்தை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவன் அறிந்த பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியா திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நின்னுதிரம் மாதினால் தீரந்த ஜீவ புது வழியாய். நின்னுதிரம் மாதினால் தீரந்த ஜீவ புது வழியாய். நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம். பின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம்.
இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமாதிலும் ஒரு முத்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினம் மாதிலும் ஒருமித்து கூட நின் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரில் நன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் ஏசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஏசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியா திரு நாமத்தின் ஆதரவில். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் மட்டும் வாசிப்போமாக. 311வது பக்கத்தின் புதிய ஏற்பாட்டிலே 311ஆம் பக்கம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 12லிருந்து 21 வசனங்களை வாசிக்க கேட்போம். எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன்
இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படியே உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். தேவன் நம்மை இந்த வேளையிலும் கூட பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அதுக்காகவே அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அவரே. நம்மை அவரை போல மாற்றுகிற அந்த தன்மைக்குள் நம்மை மாற்றுகிற தேவனும் அவரே. ஹல்லேலூயா. ஆதலால் நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதும் ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு நாம் செலுத்த கடவோமாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போமாக, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமாக, நன்றி சொல்லி ஹல்லேலூயா அவரை வாழ்த்துவோமாக. ஏனென்றால் நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவனை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கவலைகள், எல்லா பாடுகளையும் நாம் மறந்து அதை நாம் ஒதுக்கி வைத்து ஹல்லேலூயா தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களாய் உம்மை வந்து இந்த மாதத்தின் அன்றுவரை முதல் வெள்ளி அன்று அன்றுவரை இந்த 11வது மாதத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் இந்த அன்றுவரை கர்த்தாவே அப்பா அந்த 10 மாதங்களும் எங்களுக்கு இருந்தீரப்பா, எங்கள் தேவனா இருந்தீரப்பா, என் தேவனா இருந்தீர் என்று நாங்கள் சொல்ல முடியும் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தினீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை சுமந்து கொண்டீர், எங்களை நடத்தி வந்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றி சொல்லி உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா, போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளோரே உம் சிறகின் நிழலில் தானே களி கூறுவேன். துணையாளோரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன், களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், துதி பாடுவேன், துதி பாடுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். நன்றி அப்பா,
நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவனா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு புது பலனை எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்களை தாங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே நீர் ஆண்டவரே அப்பா நம்முடைய ரத்தத்தை சிந்ததன் நிமித்தமாக ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அப்பா. அந்த ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், உம்மை போல மாறுகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே ஹல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவரே நீர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அப்பா எவைகளை இந்த பூமியிலே நாங்கள் கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்படும் அப்பா. எவைகளை நாங்கள் இந்த பூமியிலே கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும் ஆண்டவரே. எத்தனை விதமான கட்டப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே கட்ட அவிழ்க்கப்படும்படியாய் இந்த நாளிலே குடும்பமாய் நாங்கள் வந்து ஆண்டவரே சமூகத்திலே ஜெபிப்பதற்கும் ஆண்டவரே கர்த்தாவை துதிப்பதற்கும் பலன் தருகிறதுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா. கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரே கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்ற பாடலை பாடினார்களே ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா. ஆண்டவரே காயப்பட்ட மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரே கல்வாரி சிலுவை அண்டை வர வேண்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே மகிமையை காண வேண்டும் அப்பா. அந்த இரத்தத்தினால் முழுக வேண்டும், அந்த இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவரே மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவனை நாங்கள் எங்கள் தேவன் என்று சொல்லி அழைக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் ஆண்டவரை உம்மை உயர்த்தும்படியாய் உம்மை போற்றும்படியாய் எங்கள் கொடுக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இந்த ரட்சிப்புக்காக இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இதை நாங்கள் முடிவரையும் காத்துக்கொள்வதியாய் கிருபை செய்வீராகப்பா. ஆண்டவரே பலன் தருவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை இன்னுமாய் ஆராதிப்பதற்கும் இன்னுமாய் ஆர்வத்தோடு கூட துதிப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கிற இந்த அபிஷேக ஆவியானவருக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஆவியானவரோடு கூட நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லோரும் உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசனா 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 ஹல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசனா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா ஹல்லேலூயா ஓசனா.
gracious Heavenly Father, we thank you, Lord. Thank you, Lord. சமாதானத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு ஆராதனை செய்வதும் ஆண்டவரே உம்மை துதிப்பதும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறவரா எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்த ராஜா எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நீ பாளையத்தில் ஆண்டவரே கர்த்தாவே புறம்பே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உயர்த்தப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா நாணலாய் ஆண்டவரே உயர்த்தப்பட்ட ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே வெங்கல சர்ப்பமாய் எங்களுக்காய் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து எங்களுக்காய் பாடுகளை பற்றி எங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் உயிரோடு உம்மோடு கூட எழும்பும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே மரித்த தன்மையிலிருந்து எழுந்து உயிரோடு எழும்பி கர்த்தாவே உம்மை ஆராதிப்பதற்கான ஒரு பலனை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே தரித்தவர்களாக ஆண்டவரே பரிசுத்த சிந்தையோடு கூட பரிசுத்தத்தை நாங்கள் நாடி தேடி ஆண்டவரே ஆர்வத்தோடு கூட பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்மை போல மாறுகிற ஆண்டவரே அந்த கிளைமாக்ஸ்க்கு ஆண்டவரே அந்த அல்டிமேட்டம்க்கு ஆண்டவரே எங்களை தேவன் மாற்றுவீராக ராஜா. We are in the process of holiness, Lord. Lord, make us more holy than hallelujah ever before, like you, Lord, like you, transform us like you, Jesus. Hallelujah. உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காகவே ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக உயிரோடு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா மகிமையும் உமக்கு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஜெப நேரத்தை ஆசீர்வதியும். வார்த்தையினாலும் வசனத்தினாலும் எங்களோடு இடைப்பட்டு எங்களை பேசி எங்களை உறுதிப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவன் நிறைந்த பிதாவே. ஆமென். நாம் ஒரு மனதோடு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒரு மனதோடு நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்தண்டை வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இந்த ஜெபத்திற்கு தடையா இல்லாதபடிக்கு தகப்பனே கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் அல்லவா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ராஜா. இந்த ஆண்டை தொடங்கினவர்கள் எத்தனையோ பேர் எங்க கூட இல்லை, ஆனாலும் நீர் எங்களுக்கு கிருபையாக தகப்பனே இந்த நாளை காண கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் இப்பொழுது சுவாமி எங்க சென்னை பட்டணத்துக்காக வருகிறோம் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இங்க இருக்க இந்த COVID-19 குறைத்து வருகிறீர், அதற்காக உமக்கூடான கொடி ஸ்தோத்திரம். 16ஆம் தேதி கோயம்பேடு தடக்க போறாங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் எத்தனையோ நன்மையான காரியங்கள் எங்கள் ஜெபங்களை கேட்டு நீர் செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் செய்ய தொடங்கிய இந்த காரியம் தகப்பனே சீக்கிரத்துல ராஜா இங்கிருந்து தொடங்கி தமிழ்நாடு, மற்ற ஸ்டேட்ஸ், இந்தியா, உலக நாடுகளுக்குள்ளாக கடந்து சென்று இந்த COVID-19 கர்த்தாவே தகப்பனை தேடியும் காணாதபடிக்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக கேட்கிறோம். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவா, இந்த வேக்சின் வர முன்னால இது மறைந்துவிடும் என்று. அதன்படியாக சுவாமி உம்முடைய வாக்கை நீர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக கேட்கிறோம். வாக்கு கொடுத்த தேவன் ஒரு வார்த்தையாலும் கீழே விழுவதில்லை அல்லவா. தகப்பனே, ஒரு அற்புதத்தை நீர் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். தகப்பனே கர்த்தாவே, இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகளில் குவாரண்டைன்ல இருக்கவங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரத்துல குணமாகி தகப்பனே நார்மல் வர கிருபையை தாரும். எல்லாருக்கும் ஒரு இம்யூனிட்டியை நீர் கட்டளையிட்டு கொடுப்பீராக, பலப்படுத்துவீராக. தகப்பனே கர்த்தாவே, இதனால எத்தனையோ குடும்பங்கள்ல மரணம் ராஜா. தகப்பனே, துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற குடும்பங்களுக்கு நீரே ஆறுதல் செய்யும்படியாக கேட்கிறோம். இந்த கோவிட்னால கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். வேலை இழந்தவர்கள் தகப்பனே, ஏசப்பா சுகத்தை இழந்தவர்கள் தகப்பனே, துக்கத்தில் இருக்கிறவர்கள், இன்னுமாக தகப்பனே எங்க எக்கானமி தகப்பனே ஒவ்வொன்றையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே,
யோபு பக்தன் யோபு 14:14 சொன்னார் அல்லவா, மாறுதல் எப்போது வரும் என்று காத்திருக்கிறபடியாக நாங்களும் சுவாமி மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா. சீக்கிரத்தில் அந்த மாறுதல் வரும்படியாக கேட்கிறோம் ராஜா. தகப்பனே, அது இந்த மாதத்தில் தானே வரட்டும் சுவாமி. இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தகப்பனே, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், நர்சஸ், தகப்பனே நீரே ஒரு தகப்பனே அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும்படியாக கேட்கிறோம். இன்னுமாக தகப்பனே, எங்க சென்னை பட்டணத்துல தமிழ்நாட்டில் இருக்க இந்த டாஸ்மாக் கடைக்காக வருகிறோம். எத்தனை குடும்பங்கள் ராஜா தகப்பனே, அநேக வறுமைகள், சூசைட்ஸ் தகப்பனே, சமாதானம் இல்ல, குடும்பத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் அடகு கடை, இப்படியாக சுவாமி இருக்கிற இந்த நிலை மாறணும். இந்த டாஸ்மாக் கடை கத்தாவே, இதுல இருந்து வர பணங்கள் கத்தாவே, எவ்வளவு சாபம் ராஜா தகப்பனே. இதை குடிக்கிறவர்களுடைய மனமாற்றத்தை நாங்கள் காண கிருபையை தாரும். இது நிமித்தம் சாராய கடைகளுக்கு நஷ்டம் வரட்டும் ராஜா தகப்பனே கத்தாவே. அதன்படியாக அந்த ஃபேக்டரிஸே மூடப்பட, நஷ்டத்தின் நிமித்தமாக மூடப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். நீர் கொடுக்க போற மாறுதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மே மாதம் வர இருக்கிற எலெக்ஷனுக்காக செபிக்கிறோம். உமக்கு பயந்த ஒரு மகன், நீதியும் நியாயமாக கத்தாவை ஆட்சி செய்கிற ஒரு மகனை நீர் எங்களுக்கு என்று தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. நீர் தாவீதை அபிஷேகம் பண்ணினீர். இஸ்ரவேல்ல கத்தாவே அவனுடைய விளக்கு ஏற்றப்பட்டது. அப்படியாக தகப்பனே, உமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனை எங்க தமிழ்நாட்டுக்கு கத்தாவே தலைவராக உம்மால கொண்டு வர முடியும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்க தேசத்தை ஆளுகிறவர்கள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், அசம்பிளிஸ்ல இருக்க எம்எல்ஏ, எம்பிஸ், தாசில்தார் வரைக்கும், முனிசிப், இவர்கள் ஒவ்வொருவரையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். நீதியோடும் நியாயத்தோடும் கத்தாவே ஆளுகை செய்யட்டும் தகப்பனே கத்தாவே. லஞ்சங்கள், ஊழல்கள் இருக்கக்கூடாது கத்தாவே. எங்க தேசத்துல இருக்கிற இந்த கிரைம் ரேட்ஸ் குறையணும். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பாலியல் பலாத்காரங்கள் குறையத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். எங்க இந்தியா தேசத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும் ராஜா தகப்பனே கத்தாவே. இன்னுமாக தகப்பனே, நாங்கள் பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்காக வருகிறோம். எல்லா லாங்குவேஜஸ்லும் இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ண நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் தேசத்துக்காக வருகிறோம். உம்மை மேசியாவாக அவர்கள் சீக்கிரத்தில் ஏற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. அந்த தேசத்திலும் கத்தாவே, அங்குள்ள யூதர்களே கத்தாவே, உம்முடைய வேதத்தை படித்து மேசியா வந்து விட்டார் என்று சொல்லத்தக்கதான ஞானமுள்ளவர்களை எழுப்பும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. எங்க தேசத்திலும் வர இருக்கிற எழுப்புதலுக்காக செபிக்கிறோம் தகப்பனே கத்தாவே. எங்க வாலிப பிள்ளைங்க, எங்க குடும்பத்துல உள்ளவங்களை எழுப்புங்க சுவாமி. நீ சொன்னீரே தகப்பனே, உம்முடைய பசுத்த ஆவியானவர் எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அப்படியாக தகப்பனே ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுவீராக. நாங்க இருக்கிற பகுதி, நாங்க இருக்கிற பட்டணம், நாங்க இருக்கிற ஸ்டேட், நாங்க இருக்கிற இந்த கண்ட்ரி கத்தாவே அசைக்கப்படத்தக்கதாக நீர் எலியாக்களையும், தானியல்களையும், தெபோராக்களையும், எஸ்தர்களையும் கத்தாவே எழுப்பும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. அந்த ஆவியின் கத்தாவே இசப்பா அபிஷேகத்தை கொடுங்க. அது மாத்திரமல்ல, அந்த வாஞ்சையை பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றும்படியாக கேட்கிறோம். தாகம் உள்ளவன் மேல் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் அந்த தாகத்தை கொடுங்க. குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும் ராஜா. ஆத்துமா வெளியேற பெற்றதே ராஜா கத்தாவே. நாங்கள் கால் மிதிக்கிற தேசத்தை எங்களுக்கு சொந்தமாக கொடுக்கும்படியாக கேட்கிறோம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அது கையில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே கத்தாவே. என்ன பாரத்தோடு, என்ன வேண்டுதலோடு தகப்பனே வந்திருக்கிறாங்களோ, இந்த ஜபத்தில் கலந்திருக்கிறார்களோ, அவர்கள் ஜபங்கள் கேட்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். குடும்பங்கள்ல சமாதானத்தை கட்டளையிட்டு கொடுப்பீராக. சமாதானத்தை குலைக்கிற ஒவ்வொரு அந்தகாரத்தின் கிரியைகளும் கட்டப்படட்டும் தகப்பனே கத்தாவே. குடும்பங்களுக்கு விரோதமாக கத்தாவே எழும்புகிற சதிகள் கத்தாவே, கட்டுகள் உடைக்கப்படட்டும். நீங்க சொன்னீங்களே, பூமியில எவைகளை கட்டுவீர்களோ
அது பரலோகத்தில் கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அது கட்டவிழ்க்கப்படும் என்று தகப்பனே இந்த மீட்டிங்ல இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் விரோதமாக இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படணும்படியாக கேட்கிறோம். கட்டு அவிழ்க்கப்படட்டும் ராஜா. தகப்பனே கத்தாவே இசப்பா, பலவீனத்தோடு இருக்கிறவர்களை உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். உச்சந்தலந்த உள்ளம் கால் வரைக்கும் உடைய வெளியேறப்பெற்ற ரத்தம் பூசப்படட்டும் ராஜா. அவர்களுக்காக நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினீரே, உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியாக தகப்பனே உம்முடைய தழும்புகள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக கேட்கிறோம். கடன் பாரத்தில் இருக்கிறவர்களை கண்ணோக்குவீராக தகப்பனே கத்தாவே இசப்பா. அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி ஒரு உதவியின் வீட்டில் அந்த எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு காப்பாற்றினீரே, அப்படியாக சுவாமி இருக்க கொஞ்சத்தை கத்தாவே நீர் சுவாமி வைத்து அவர்கள் கத்தாவே ஜீவனம் பண்ணத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். கடன் பாரங்கள் மாறட்டும் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக தகப்பனே. இந்த 16th காலேஜஸ் திறக்கிறாங்க தகப்பனே, 9th 10th 11th 12th ஸ்கூல்ஸ் திறக்கிறாங்க ராஜா. அப்படியாக படிப்படியாக தகப்பனே கத்தாவே எல்லா கிளாஸஸும் திறக்க கிருபை தாரும். பிள்ளைகளுக்கு வேண்டி நல்ல இம்யூனிட்டியை கட்டளையிடும். அவங்க போறது நிமித்தம் எந்த விதத்திலும் இந்த COVID-19 அவர்களை பிடிக்காத படிக்கு நீர் கத்தாவே ஒரு விசேஷத்தை பாதுகாவலை கட்டளையிட்டு கொடுப்பீராக தகப்பனே. இந்த செல்போன்ஸ்ல படிக்கணும்னு வந்திருக்கே ராஜா, நீரே தகப்பனே பணம் இல்லாத பெற்றோரை நினைவு கூறுவீராக சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு எந்த விதத்திலும் பாதிக்காத படிக்கு நீர் விசேஷித்த பாதுகாவலை கட்டளையிடும்படியாக கேட்கிறோம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணைகளை நீர் கொண்டு வாங்க, தடைகளை உடைப்பீராக தகப்பனே கத்தாவே. இசப்பா, இந்த லாக்டவுன்னால இது டிலே ஆகாத படிக்கு நீர் குறித்ததை கத்தாவே சீக்கிரத்தில் செய்யும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. இன்னுமாக கத்தாவே பிள்ளை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். கற்பத்தின் கனீர் உம்மால் கிடைக்கிற பலன் அல்லவா, நீர் கத்தாவே அந்த பலனை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. பேர்காலத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்துல நீர் தாயும் பிள்ளையுமாக கத்தாவே பிரித்தெடுக்கும்படியாக கேட்கிறோம். தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர் தகப்பனை யார் இருந்தாலும் இந்த தேசத்துக்கு திரும்பணும்னு நினைக்கிறவர்களுக்கு கத்தாவே வழிவாசலை உண்டு பண்ணி கத்தாவே அவர்களை கத்தாவே தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. அன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் கத்தாவே எகிப்துல வனாந்தரத்தின் வழியாக நடத்தின தேவன் நீர் அல்லவோ தகப்பனே கத்தாவே. ஒரு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் எங்கள் தேசத்துக்கு நீர் கொண்டு வரும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. ஏசப்பா, நீர் செய்ய நினைத்தது தடைபடாதல்லவா தகப்பனே கத்தாவே. வருகிற மாதம் வருஷத்தின் கடைசி மாதம் ராஜா, அதில் நாங்கள் கத்தாவே உம்மை துதிக்கவும் கத்தாவே உம்மை போற்றவும் தக்கதாக நீர் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாக கேட்கிறோம். எங்க ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த ஊழியத்தில் உதவுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பாஸ்டர்ஸ் மாதிரி நினைக்கிறோம். அவர்களும் கத்தாவே இசப்பா அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளும் சந்திக்கப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். திறந்த ஆலயங்களுக்காக ஸ்தோத்திரம். இது நிமித்தமாக இந்த COVID-19 பரவாத படிக்கு நீர் பாதுகாவலை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. பீகார் எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். நல்ல ரிசல்ட் வரட்டும். அதே போல கத்தாவே அமெரிக்காலையும் கத்தாவே ஒரு நல்ல ஒரு பிரசிடென்ட்டை நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. இன்னுமாக சுவாமி வாலிப பிள்ளைகளை சந்திப்பீராக. வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாக கேட்கிறோம் தகப்பனே கத்தாவே. சகோதரி உமது கையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற நேரத்துல அவங்களும் தகப்பனே தங்கள் குடும்பத்தோடு வந்து சேரத்தக்கதான கிருபைகளை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக கேட்கிறோம். கொடுத்திருக்க பேர பிள்ளைக்காக உமக்கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய கிருபையை தருவீராக. இன்னுமாக தகப்பனே இவ்வாறாக தகப்பனே நாங்கள் வாரம் வாரம் தகப்பனே இந்த இன்டர்நெட் மூலமாக போடத்தக்கதான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உடைய வார்த்தையை கேட்கத்தக்கதான கிருபையை கொடுத்தபடியால் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் அநேக சாட்சிகளை கேட்டு உம்மை துதிக்கத்தக்கதான கிருபைகளை நீ தரும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. நீர் அப்படியே செய்யறதுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்.
நீர் கத்தாவே நாங்கள் சாட்சிகளை கேட்டு தகப்பனே உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கிருபை தரும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், காற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், காற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான இந்த 11வது மாதத்திலும் கூட தேவ பிரசன்னத்திலே நாம் இப்படியாக ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்து நாம் ஆராதித்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் அமேன் சுதந்திரமாக்கி கொள்ளுகிறதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு அமேன் 11வது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையை கூட காணும்படி கிருபை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி. உங்கள் யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அமேன். எல்லாருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற சுக பலன், அவர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்தை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த நெருக்கமான பாதைகள் சீக்கிரத்திலே கர்த்தர் மாற்றி போடுவார். நிச்சயமாகவே நமக்கு தந்திருக்கிறதான அமேன் அவருடைய வார்த்தைகள் கட்டாயமாக விசுவாசத்தோடு கூட நாம் அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை இன்னும் கூட நம்மையும் நம்முடைய தேசத்தையும் ஆண்டவருடைய ஆளுகை காணும்படி கர்த்தர் நிச்சயமாக நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம் கண்களை ஆமேன் மூடி தேவனே பாதத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த 11வது மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீங்க எங்களை அற்புதமா நடத்தி வந்தீங்களேப்பா, அதிசயமா நடத்தி வந்தீங்களேப்பா. எத்தனை விதமான அப்பா கண்ணீரின் பாதைகளை நாங்கள் கடந்து வந்த பொழுதும் ஆண்டவரே நெருக்கமான நேரங்களை சந்தித்த பொழுதும் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லையே கர்த்தாவே. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் காத்து வருகிற கிருபையை நினைத்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்மையானவைகளையும் கூட கர்த்தர் பார்க்க கிருபை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையும் கனத்தையும் துதியையும் புகழையும் நாங்கள் உமக்கு தான் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. நீர் எவ்வளவாய் ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தாவே அப்பா கண்மணியை போல காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை கர்த்தாவே சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றது ஸ்லாக்கியம் பெற்றது என்று சொன்னீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களையும் கூட உம்முடைய சொந்த ஜனங்களாய் தெரிந்து கொண்ட கிருபையை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே, நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord.
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தை கர்த்தர் ஜெயமாக கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துவார். எல்லா விதமான நம்மளுடைய தேவைகளை கூட கர்த்தர் சந்திப்பார். உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீ இன்னும் கூட கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய கரம் உன்னை மகிமையான காரியங்களை காண கிருபை தருவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அவர் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் நம்மை அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே. என்னோட்டத்தில் நான் தனிமாயில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. நிச்சயமாகவே அவர் நம்மை நடத்துவார். நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இந்த 11 மாதம் அல்ல, கர்த்தருடைய பிள்ளையை வாக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஆமேன். இந்த 20வது வருஷம் மாத்திரம் அல்ல. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். அவர் வருகை பரியந்தம் நம் நாள் மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிற தேவன். இன்றைக்கும் கூட எல்லா விதமான உன் கவலையும் அவர் மேல வைத்திடுங்க, பாரத்தை அவர் மேல வைத்திடுங்க. தேவையில்லாமல் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற ஆமேன் பாவம் எதுவா இருந்தாலும் அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைத்தவர் உன்னை நடத்துவார், கரம் பிடித்தவர் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமான பாதைகளை உனக்காய் திறப்பார். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமான காரியத்தை உனக்காக அவர் செய்ய போகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீரோடு கேட்கிற, உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற, பிள்ளைகளுக்காக நிக்கிற கர்த்தர் ஏன் உன் ஜெபத்தை கேட்காம விட்டுருவாரோ? உன் குடும்பத்தை இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்தார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. இனிமேலும் அவர் நடத்தும் விதத்தை நீ நின்று கொண்டு பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவருக்கு முன்பாக கூட உன் முகம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். அவர் உனக்கு ஆமேன் விரோதமாய் வருகிற எத்தனை பெரிய யுத்தங்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒன்றும் இல்லாதபடி கர்த்தர் அதை உடைத்தெறிந்து போட அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உன் பட்சத்தில் அவர் இருக்கிறார். ஆமேன். உன்னை விரோதிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். தேங்க்யூ லார்ட். பொழுது உங்க பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் அவங்க மேல உங்க பிரசன்னம் இறங்கட்டும் ஆவியானவரே, உங்க பலன் இறங்கட்டும் ஆவியானவரே. அப்பா, இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரிய விதமாய் ஆவியம் செய்து முடிக்கவராய் இருந்து தாங்க போகிற கிருபைக்காக துதிக்கிறோம். பொழுதும் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட உங்க வசனத்தை அனுப்புங்கப்பா. உங்க வாக்கு தத்தத்தை இந்த மாதத்துல கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை கர்த்தாவே சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தரப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த மாதத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நம் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாமா?
மத்தேயின் சுவிசேஷ புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல அதிகாரமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஒரு அஷ்யூரன்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில நம்ம தான் என்ன செய்கிறோம்? ஆமென். அல்லேலூயா. நம் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாதவர்களாக நம்ம என்ன செய்யறோம்? காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தையும், நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் எப்படி ஜெபித்து ஜெயிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். நமக்கு ஒரு அதிகாரம் நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ. அல்லேலூயா. ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே எதை கர்த்தருடைய நாமத்திலே கட்ட வேண்டுமோ அதை கட்டவும். ஆமென். அது கட்டும் பொழுது பரலோகத்திலும் அது கட்டப்பட்டு விடும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த கட்டை பூலோகத்திலே கட்ட அவிழ்க்கிறோமோ அது பரலோகத்திலும் என்ன செய்யுமாம்? கட்ட அவிழ்க்கப்படுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, நமக்குள்ளே கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆமென். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. அதே நேரத்துல நம்ம மனதை என்ன செய்து விடக்கூடாது? தளர விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார், 2 பேர் பூலோகத்திலே ஒருமனப்பட்டு அப்படி செய்யும் பொழுது என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையே, அப்ப ஒரு மனம் ஒரு மனுஷனிடத்திலே காணப்படும் பொழுது 2 பேர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரு 5 பேரோ 6 பேரோ 7 பேரோ ஜெபிக்கிறது தவறு அல்ல, ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆனா அட்லீஸ்ட் 2 பர்சன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப 2 பேர் இருந்தாலே போதும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்திலும் கூட, அல்லேலூயா, எந்த சூழ்நிலை கண்டு நீ கலங்கி இன்னும் அதற்கு பதில் கிடைக்காதபடிக்கு என் வாழ்க்கையில போராட்டமாக காணப்படுகிறது என்று இருக்கிறீங்களோ, கலங்காதீங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் என்ன? 2 பேர் ஒருமனப்பட்டு பூலோகத்திலே 2 பேர் ஒன்னா சேர்ந்துட்டா போதும் ஜெபிக்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். நீ கட்ட வேண்டியதை கட்டவும், கட்டவிழ்க்க வேண்டியதை கட்டவிழ்க்கவும், அது பூலோகத்திலும் பரலோகத்திலும் கர்த்தருடைய அதிகாரத்தின்படி ஆண்டவர் அதை செயல்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, 2 பேர் என்று சொல்லும் பொழுது அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி அப்படி எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த ஒரே மாம்சமா இருக்கிறவர்கள் ஒருமனப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட குடும்பத்திலே கணவனும் மனைவியுமாய் நீங்கள் ஒருமனப்பட்டு உங்கள் குடும்பத்திலே ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்யாதே? கலங்காதே. சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்யாதே? சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. நிச்சயமாகவே அல்லேலூயா. நம்மை அழைத்திருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆகையினால நீங்கள் ஒருமனப்படுகிற அந்த ஆவியை தான் சத்துருவானவன் என்ன செய்வான்? உடைத்தெறிந்து போடுகிறவனாக காணப்படுவான். அல்லேலூயா. ஜெபத்தை தான் செய்யக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்வான்? தடைகளை உண்டாக்கி கொடுக்கிறவனாக காணப்படுவான். எப்பொழுது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஒருமனப்படுகிறதிலே நம்மை ஒருமுகப்படுத்திக் கொள்வோமோ, கர்த்தருடைய பிள்ளையை, அல்லேலூயா, நிச்சயமாக அல்லேலூயா, நீங்கள் கட்ட வேண்டியதை கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தருடைய கரம் நமக்கு என்ன கொடுக்கிறது? அதிகாரம் கொடுக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளையே, மனதை ஒரு பிள்ளை கூட தளர விட கர்த்தர் விடுக போகிறவர் அல்ல.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஒருவேளை இதை கேட்கும்போது நினைக்கலாம், கணவனும் மனைவின்னு சொல்றாங்களே, என் கணவன் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் மனைவி இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலையே என்று கூட நீங்கள் கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மனப்படுகிறதற்கு எதுவான ஆமேன் ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தோடு கூட நீ என்ன செய், ஆமேன் அல்லேலூயா, உறவை வைத்துக்கொள். நல்ல ஒரு கான்டாக்டை நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. யார் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, யார் உங்களுக்காக பாரப்பட ஆவியானவராலே நீங்கள் ஏவப்பட்டு நீங்கள் அல்லேலூயா ஜெபிக்க ஆமேன் உண்மையா கர்த்தருடைய பிள்ளை. ஒருவேளை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உன்னோட பிரேயருடைய ஆமேன் எல்லாவற்றையும் கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லி எந்த விதத்துல ஆமேன் அல்லேலூயா அதை மற்றவர்களுக்கு சொல்லி எந்த காரியங்களை வேதனைப்படுத்த முடியுமோ அப்படி அல்ல. ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிற ஒரு சிலரோடு கூட உன்னுடைய ஐக்கியம் காணப்படும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமேன் அல்லேலூயா. அன்றைக்கு ஆமேன் அல்லேலூயா வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏற்கனவே கூட ஒரு நாளில் ஆமேன் ஒரு மாதத்திலே இந்த காரியத்தை கூட நம்ம எடுத்து பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. யாத்திரையாகம புஸ்தகத்திலே ஆமேன் ரெவிதீமிலே ஆமேன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக ஆமேன் அமலேக்கியர்கள் ஆமேன் யுத்தம் செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஆமேன் அல்லேலூயா அங்கு 17வது அதிகாரம் யாத்திரையாகம புஸ்தகத்திலே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மோசே போய் என்ன செய்கிறான், கர்த்தருடைய பர்வதத்தின் மேல் ஏறி கையிலே கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறான், நிற்கிறான். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையே பாருங்க, யுத்தம் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. யோசுவாவை யுத்தத்துக்காக மோசே அனுப்புகிறான். ஆனால் இங்கு ஆமேன் கர்த்தருடைய பிள்ளையே அவன் ரெவிதீமிலே யுத்தம் நடக்கிற நேரத்திலே அவன் கர்த்தருடைய பர்வதத்திலே முழங்கால்களிலே நின்று கையிலே தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு உயர்த்தி வைத்து நிற்கிறான். எப்பொழுது கோல் உயர்கிறதோ, அவன் கை உயர்த்தப்படுகிறதோ, அப்பொழுது எல்லாம் அங்கு என்ன நடக்கிறது, இஸ்ரவேலருக்கு ஜெயம் உண்டாகிறது. எப்பொழுது அவன் கை தாழ்த்தப்படுகிறதோ அப்பொழுது அங்கு அமலேக்கியர் முன்னேறி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் கை தளரும் நேரத்திலே ஆமேன் ஒரு மனப்பட 2 பேர் அவனோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆரோனும் ஊரும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு கல்லை கொண்டு வைத்து என்ன செய்கிறார்கள், அல்லேலூயா அவனுடைய கையை என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஆமேன் தளராதபடிக்கு அதை பிடித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. தாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இனி கர்த்தர் இந்த மாதம் கூட ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா ஆமேன் அந்த கல் ஆமேன் யார் தெரியுங்களா, கிறிஸ்து தான் அந்த கல். ஆமேன் அல்லேலூயா. அவர் நல்ல பரிட்சிக்கப்பட்ட கல். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையை விலையேற பெற்ற கல். அல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமேன். அந்த கல்லின் மேல் உன் விசுவாசத்தை வைத்து தேவனுடைய பிள்ளையே அவரும் உன்னோடு கூட இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயமாக உனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே ஆமேன். ஆரோனும் ஊரும் அவனுடைய கரத்தை என்ன செய்தார்கள், தாங்கினார்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விசை கூட ஆவியானவர் இந்த ஆண்டை முடிக்க இருக்கிற இந்த 11வது மாதத்திலே சொல்லுகிறார், ஒரு மனப்படுங்கள். அல்லேலூயா. ஒரு மனப்படுங்கள். கர்த்தருடைய பிள்ளையே, எந்த சிச்சுவேஷனையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட வல்லவர், கட்டவும் கட்டவிழ்க்கவும். அல்லேலூயா. ஒரு சில காரியத்தை ஆமேன் அல்லேலூயா வாசல் வரைக்கும் யுத்தம் வந்து விட்டது. ஆமேன் அல்லேலூயா. இதுக்கு பிறகு எங்களுக்கு வழியே இல்லை, இவ்வளவுதான் போல, அதோட முடிஞ்சிருச்சு போல என்று கூட உன் இருதயத்திலே நீ சிந்தித்து கூட நீ என்ன செய்யலாம், கைவிட்டு இருக்கலாம் உன் ஜெபத்தை. ஆமேன். நீ சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கலாம் உன்னுடைய விசுவாசத்தை. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உனக்கு ஒரு விசை கூட ஞாபகம் மூட்டி இந்த 11வது மாதத்திலே சொல்லுகிறார், ஆமேன் அல்லேலூயா, ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறவர்களை உன்னோடு கூட இணைத்துக் கொள். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளையை பிரசங்கியின் புஸ்தகத்திலே கூட நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒருவன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா தளர்ந்து போனால் இன்னொருவன் என்ன செய்வான், அவனை ஆமேன் தாங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை பாருங்க. ஆமேன் அல்லேலூயா. ஒருத்தர் ஆமேன் அல்லேலூயா சோர்ந்து போகும் பொழுது ஒருத்தர் நமக்கு அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா தாங்கி நம்மை பிடிக்க
தேவன் அப்பா நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த அருமையான மாதத்துல கூட அப்படி ஒரு கிருபையான காரியத்தை என்ன செய்ய முடியும்? ஆண்டவருடைய வல்லமை செய்ய வல்லதா இருக்கிறது. இன்றைக்கு நமக்கும் கூட அப்படி ஒரு ஆமென் அல்லேலூயா ஜெபிக்கிறவர்கள், கருத்தாய் நம்மளுடைய ஜெபத்திலே நம்மை தாங்குகிறவர்களை நீ என்ன செய்? அல்லேலூயா ஆமென் நீ இணைத்துக்கொள். பிரசங்கி 4வது அதிகாரத்திலே நாம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் என்ன செய்யாது? சீக்கிரத்திலே ஆமென் அறாது. அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா. ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். அல்லேலூயா. முப்பரி நூல் சீக்கிரமா என்ன செய்யாது? அறாது. அல்லேலூயா ஆமென். ஒருவனை மேற்கொள்ள வரும் பொழுது 2 பேர் அல்லேலூயா சேர்ந்து என்ன செய்யலாம்? அவனை எதிர்க்கலாம். ஆமென். முப்பரி நூல் அப்படின்னும் போது ஆமென் 3வது கர்த்தர் ஆமென் அந்த கல் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரும் உங்களோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் அவரையும் அழைத்து ஆமென் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்காக என்ன செய்வாராம்? யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அதிகாரத்தின் மாதம். ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே ஆமென். சர்ப்பங்களை ஆமென் தேள்களை ஆமென் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இயேசு தன் சீஷர்களை அழைத்து 70 பேர் மேலும் தேவனுடைய கரத்தை வைத்து அவர்களை அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவனாக இருந்தார். அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா 12 சீஷர்களை அவர் அழைத்து அவர்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 2 பேராகத்தான் என்ன செய்தார்? இயேசு அனுப்பினார். அல்லேலூயா. லூக்கா 10:19 வாசிக்கும் பொழுது ஆமென் இயேசு சொல்லுகிறார், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை உன் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்ரு போராடி கொண்டிருக்கிறானா? ஆமென் அல்லேலூயா. அதை கட்டவும் கட்டவிழ்க்கவும். அல்லேலூயா. ஒருவேளை கட்டப்பட்டு விட்டார்கள். ஆமென் அல்லேலூயா. ஒரு சத்ருவின் போராட்டத்திலே அவர்கள் சிந்தை கட்டப்பட்டு விட்டது, அவர்களுடைய எண்ணங்கள் கட்டப்பட்டு விட்டது. அவர்கள் குடும்பத்திலே இருந்தாலும் ஆமென் அவர்கள் ஆமென் ஒரு சரியான நிலையிலே காணப்படவில்லை. ஏதோ ஒரு மனுஷனுடைய உலகத்தினுடைய கட்டிலே, பாவத்தினுடைய கட்டிலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட நீ நினைத்து இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அதை கட்டப்பட்டவர்களை கட்ட அவிழ்க்கவும். அல்லேலூயா. என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளையே அதிகாரம் கொடுத்திருக்கிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. அதிகாரம் கொடுத்திருக்கிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் அப்படி ஒரு அற்புதத்தை உன் எல்லைகளுக்குள்ள அவர் செய்வார். அல்லேலூயா. மார்க் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆமென் அந்த ஆமென் பிரேத கல்லறையிலே ஆமென் அல்லேலூயா சங்கிலிகளினாலே லேகியோனை என்ன செய்திருந்தார்கள்? கட்டி வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையை இயேசு அந்த இடத்திலே கடந்து போனார். அல்லேலூயா. அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்திற்கு இயேசு என்ன செய்தார்? கடந்து போய் ஆமென் அல்லேலூயா அங்கு போகும் பொழுதே அந்த ஆமென் அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த சத்ரு அலறினான். ஆமென். இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தவா நீர் இங்கு வந்தீர் என்று அவன் போராடினான். அல்லேலூயா. ஆனால் இயேசு அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட எப்படிப்பட்ட பாவத்தின் இருளிலே மனுஷர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் அல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளையே அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷமற்றவர்களாக, ஒரு நிம்மதியற்றவர்களாக அல்லேலூயா எந்தெந்த சிச்சுவேஷன் அல்லேலூயா அவர்கள் வாழ்க்கையை அவர்களை அலக்களித்து அவர்களை வேதனைப்படுத்தி அவர்களை ஆமென் சோர்வுற செய்து கொண்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளை அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இயேசு அந்த இடத்திலே கடந்து போய் அப்படிப்பட்ட அல்லேலூயா ஆமென் போராட்டத்திலே காணப்படுகிற அல்லேலூயா அந்த ஆமென் அல்லேலூயா ஆமென் லேகியோன் என்றால் அல்லேலூயா பல ஆயிரங்கள் கொண்ட அந்த பிசாசினுடைய கட்டுகளில் இருந்து என்ன செய்தார்? அந்த மனுஷனை விடுவித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே இந்த மாதத்துல கட்டவும் கட்டவிழ்க்கவும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை அந்த போராட்டத்துக்கு முடிவு இல்லையே, ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்று கூட நீ என்ன செய்து விடலாம். அல்லேலூயா.
ஆமென், ஒரு பிரேத குழியிலே போட்டது போல அப்படிப்பட்ட காரியத்தை கூட நீ போட்டிருக்கிறவர்களாய் நீ காணப்படலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்தை ஆமென் தேடி கடந்து போகிறவராய் அந்த இடத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவர் போய் என்ன செய்கிறார்? ஆமென், அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கிரியை உடையவனுடைய ஆமென் அல்லேலூயா கிரியைகளை கர்த்தர் கடிந்து கொண்டு ஆமென் அதை ஆமென் துரத்தி அதை பன்றிகளுக்குள் அதை போகும்படி அந்த பன்றிகள் எல்லாம் என்ன செய்கிறது? கடலிலே போய் விழுந்து ஆமென் மடிந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் அல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் ஆமென் நீங்கள் 15வது வசனம் 5 மார்க்கில் 15 வாசிக்கும் பொழுது, இயேசுவின் இடத்திலே வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் எப்படி இருந்தானாம்? வஸ்திரம் தடித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஹல்லேலூயா. அங்கு கர்த்தர் அந்த மனுஷனுடைய கட்டை அவிழ்த்த பொழுது ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே ஹல்லேலூயா இருந்த மனுஷர்கள் ஆமென் பயந்தார்கள். ஏனென்றால் ஆமென் இவ்வளோ நாள் அந்த மனுஷனுடைய அந்த அலக்களிப்பை அவர்கள் பார்த்திருப்பார்கள், அலறலை பார்த்திருப்பார்கள். அவன் செய்கிற அந்த செயல்கள் ஆமென் அநேகரை கொடூரப்படுத்தி கொண்டிருக்கிற ஒன்றா இருக்கிறதுனால தான் அவன் என்ன செஞ்சாங்க? அவங்க சங்கிலிகளினால கட்டி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா. ஆனால் ஆம் இயேசு அல்லேலூயா அவனுடைய கட்டை அவிழ்த்து ஆமென் அவனுக்கு அற்புதம் செய்த பொழுது தேவனுடைய பிள்ளையே அல்லேலூயா அவன் புத்தி தெளிந்தவனாய் என்னவாம் வஸ்திரம் தரித்து என்ன செய்திருந்தான்? அங்கு அமர்ந்திருக்கிறதை அவர்கள் கண்டு என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியப்பட்டு ஆமென் ஆமென் அவர்கள் என்ன செய்வாங்க? எப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று கண்டார்கள். இந்த மாதம் கூட நீ ஜெபிக்கிற உன் விசுவாசத்தின் ஜெபம் கட்டவிழ்க்க போக வேண்டியவைகளை கட்டவிழ்க்க தான் போகுது. உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் எல்லைகளில கர்த்தருடைய பிள்ளையே அல்லேலூயா ஆமென் கர்த்தருடைய பிள்ளையே அதை கண்டு அநேகர் பயப்படுவார்கள். தேவன் உன் பட்சத்தில் எத்தனை பெரிய காரியத்தை செய்திருக்கிறதை பார்ப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க அந்த 16வது வசனத்திலே, பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, அவனும் இயேசுவோடு கூட கடந்து போகிறவனாக அவன் என்ன செய்தான்? அந்த படகிலே இருக்க அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஃபுல்லா அவன் டெலிவர்ட் ஆயிட்டான். ஆண்டவர் இந்த மாதம் கூட நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி ஒரு டெலிவரன்ஸை கர்த்தர் இந்த மாதத்தில் உன் குடும்பத்தில் கொடுக்க போகிற தேவனாக இருக்கிறார். ஒரு விடுதலையை நீ பார்க்க போகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் என்ன சொல்ற? நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி ஆமீன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு என்ன செய் அறிவி என்று சொன்னார். அல்லேலூயா. அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலியா என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே ஆமென். அவன் எப்படி மாறிட்டான்? ஆம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவனாக அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே அவனுக்கு அந்த ஒரு விடுதலை டெலிவரன்ஸ் கிடைத்த உடனே, அவனுக்கு ஒரு தெளிவு உண்டான உடனே ஆமென் அல்லேலூயா அவன் இயேசு சொன்னபடியே அவன் தன்னுடைய கிராமத்து ஆகிய தெக்கப்போலியா என்ற நாட்டிற்கு போய் அங்கு இயேசு செய்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் என்ன செய்தான்? அவன் அறிவிக்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. கேட்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நீ கலங்கி கொண்டிருந்த எல்லா காரியத்திலும் நபரை குறித்திருக்கிற கண்ணீரின் எல்லா ஒரு ஆமீன் சோர்ந்த சிச்சுவேஷனையும் ஆண்டவர் மாற்றும் பொழுது அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ நினைக்காத அளவு கர்த்தருடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்றுகிறவர்களாக மாறப்போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவன் உன் கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவன். ஏன் இன்றைக்கு சோர்ந்து போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒருமனப்பட்டு என்ன செய்யுங்க? கட்டவும் கட்டவிழ்க்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே என்று கர்த்தருடைய பிரசன்னத்திலே தேவனுடைய ஆமேன் கரத்தை என்ன செய்யுங்க? நோக்கி பாருங்க. கட்டாயமாக கர்த்தர் இன்றைக்கு உங்கள் எல்லைகளுக்குள்ள இந்த மாதத்துல ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிற தேவன். அல்லேலூயா. உங்க ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது. அல்லேலூயா. ஒருவேளை ஏதோ ஒரு கட்டானது உன் எல்லைகளிலே என்ன செய்யும்? உன்னை ஆசீர்வாதத்தை எடுக்க கூடாதபடிக்கு, நீ தழைக்க கூடாதபடிக்கு, நீ நன்மையை அனுபவிக்க கூடாதபடிக்கு
ஆமேன் ஏற்பட்டிருந்த ஒரு போராட்டமாக காணப்பட்டாலும் சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆமேன் ஒருமனப்பட்டு குடும்பமாக உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படியெல்லாம் எங்களுக்கு சம்பவிக்கிறதே, என்ன செய்வது என்று கலங்காதீங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கையில என்ன கொடுத்திருக்கிறார்? திறவுகோலை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் ஆமேன் அல்லேலூயா பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது ஆமேன் பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன் 16வது அதிகாரம் மத்தேயு புஸ்தகத்திலே ஆமேன் நீங்கள் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் என்ன செய்யும், கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்கள் கையில என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. அதே வார்த்தையை தான் அல்லேலூயா ஆண்டவர் ஆமீன் எல்லாருக்கும் சொல்லுகிறார். 18 ஆமீன் மத்தேயு புஸ்தகம் 18வது ஆமீன் வசனத்திலே. அல்லேலூயா. அதே திறவுகோலை ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கும் கொடுத்திருக்கிற தேவன். ஒரு சாவி ஆமீன் அல்லேலூயா என்றால் என்ன? கர்த்தருடைய பிள்ளையே அதிகாரம். அல்லேலூயா. ஒரு மனுஷனிடத்துல ஒரு சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்னங்க? அதிகாரம். அல்லேலூயா. இந்த மாத கர்த்தருடைய பிள்ளையே உன் கையில கூட ஒரு சாவியை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கையில அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க கர்த்தருடைய பிள்ளையே, ஆமேன். ஆனாலும் ஆமேன் எனக்கு ஒண்ணும் இல்லையே, என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே, நான் ஆமேன் அல்லேலூயா அதை ஜெயம் எடுக்க முடியாம நான் அப்படியாய் நிற்கிறேனே என்று கூட நீ என்ன செய்யலாம், ஆமேன் தளர்ந்து போய் ஆமேன் அல்லேலூயா கலங்கி போய் கூட நீ அப்படி நின்று கொண்டிருக்கிறீங்களா? கையில சாவி இருக்குது. நீ அந்த சாவியை ஆமேன் என்ன செய்யணும், ஆமேன் யூஸ் பண்ணாதான், அதை திறந்தாதான் உனக்கு என்ன இருக்குது, ஜெயம், உனக்கு பொக்கிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு அந்த அதிகாரத்தை உன் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது என்று கூட பேதுருவிடத்திலே சொல்லிவிட்டு தான் அவர் ஆமேன் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், ஆமேன் பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையிலே கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆம், இந்த மாதத்திலும் 18 மத்தேயிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அந்த திறவுகோல் நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பூலோகத்துல எதை நீ கட்டுவியோ கட்டவும் பரலோகத்துல கட்டப்பட்டுரும். பூலோகத்துல எதை நீ கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்த்து பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாவியை நீயும் நானும் என்ன செய்யறோம், யூஸ் பண்றோமா? அல்லேலூயா. ஆமேன். இல்லாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கையில, ஆனா என்ன செய்யறோம், அதை பத்தியே நம்ம கவலை இல்லாம இருக்கிறோம், அதனுடைய வேல்யூ தெரியாம இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ எழும்பு. அல்லேலூயா. உன் கையில இருக்கிற அந்த திறவுகோலை நீ யூஸ் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? உனக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் இருக்கிறது. ஒரு டோர் மூடப்பட்டிருக்குதுன்னா ஆமேன் கர்த்தருடைய பிள்ளை அதனுடைய கை ஆமேன் சாவி உன் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ அந்த சாவியை போட்டாதான் கர்த்தருடைய பிள்ளையே ஆமேன் அல்லேலூயா விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. ஆமேன். யார் யாரோ ஆமேன் திறக்கலான்னு பார்க்கலாங்க, ஆனா கர்த்தருடைய பிள்ளையே நீ தான், ஆண்டவரோட பிள்ளையாகி நீயும் நானும் தான் ஆமேன் கட்டுனா கட்டப்படும், கட்டவிழ்த்தால் அது கட்டவிழ்க்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு தேவை விசுவாசம், இன்றைக்கு அதற்கு தேவை உன்னுடைய கையில் இருக்கிற அந்த திறவுகோலை நீ உபயோகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதை நீ உபயோகப்படுத்தினால்தான் அற்புதங்களாய் அதிசயங்களாக கர்த்தரால் என்ன செய்ய முடியும், எடுத்து நடத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமீன். ஆண்டவர் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த திறவுகோலை எடுத்து நடத்த தேவன் கிருபை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஒன்றிலும் கூட நீ என்ன செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீ வெட்கப்பட்டு போய் கலங்கி போய் நிற்கிறதற்கு கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலும் கூட நீங்கள் 3வது அதிகாரத்திலே நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிலதெல்பியா சபையின் ஆமீன் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஆமீன் சுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அவர் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். அல்லேலூயா.
தாவீதின் திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அல்லேலூயா, ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு என்ன செய்வார்? பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளையே, திறவுகோல் வைத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு ஆமென் ஹல்லேலூயா சாவியை கையில வைத்திருக்கிறீர்கள். ஒரு கீ வைத்திருக்கிறீங்க. அந்த கீயை ஆண்டவர் யூஸ் பண்ண சொல்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா சொல்றாரு, இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஏன்னா நீ அதை கட்டவிழ்த்துட்ட, நீ அதை திறந்துட்ட. தேவனுடைய நாமத்துல நீ தான் அதை பூட்ட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சாவி ஆண்டவரால் உனக்கு கையிலே கொடுக்கப்பட்ட ஒரு கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த மாத கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை பேதுருக்கு சொன்ன தேவன் தாவீதின் திறவுகோல் என்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை, ஏன்னா தாவீதினுடைய திறவுகோல் என்றால் தாவீதினுடைய கையிலே தான் ஆமென் அவனுடைய ராஜ்ய பாரம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாவீது தான், அவன் சந்ததி தான் அந்த ராஜ்யத்தை என்ன செய்வா? ஆமென் ஹல்லேலூயா. அது சந்ததி சந்ததியாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவனாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒருவனும் அதை என்ன செய்ய முடியல? ஆமென், அதை எடுக்க முடியல. ஹல்லேலூயா. சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொன்று போட வேண்டும் என்று நினைத்த பொழுதும் ஆமென் தாவீதை அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை முறை ஈட்டியை எய்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். காய்மக்காரமாய் தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறான். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மயிர் தப்பி பிழைக்கிறது போல தாவீது அவனுக்கு முன்பாக பிழைத்து கெபிகளிலும் குகைகளிலும், ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அவன் காணப்பட்ட பொழுதிலும், ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். அதனால் தான் சொல்றாரு, தாவீதின் திறவுகோலை உடையவர். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த தாவீதின் திறவுகோல். ஹல்லேலூயா. அந்த தாவீதின் சந்ததியிலே இயேசு ஆமென் தன்னை வெளிப்படுத்தின தேவ கிருபை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. உனக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் ஆண்டவர் திறந்துட்டார்னா அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது? பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அதை திறந்தவர் அவர். கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபிக்கும் பொழுது அந்த தடை உடைக்கப்பட்டது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நீ கேட்கும் பொழுது அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆசீர்வாதம் உள்ளே வரக்கூடாதபடிக்கு உன் குடும்பத்திலே அநேக எதிர்ப்புகள் காணப்படுகிறதா? அநேக மனுஷர்களுடைய காரியங்கள் உனக்கு விரோதமாய் நின்று போராடுகிறதா? உன் பிள்ளை தழைக்க கூடாதபடிக்கு, உன் குடும்பத்துல ஒரு நன்மையான காரியத்தை உன் குடும்பத்துல உன் பிள்ளைகள் மூலம் நீ அடையக்கூடாதபடிக்கு. ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கும் பொழுது ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற அதிகாரத்தின்படி ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவரே நீர் தாவீதின் திறவுகோலை உடைய தேவன். ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை ஹல்லேலூயா. ஆண்டவர் கட்டாயமாக ஹல்லேலூயா ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தின்படி ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு முன்பாக என்ன வைத்திருக்கிறேன்? திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஒரு காரியத்திலும் ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தையும் தடை செய்கிற காரியங்களும் அதை என்ன செய்ய முடியாது? ஆமென். பூட்டுவதற்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஏசாயா புத்தகத்திலே 22வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் என்ன செய்வான்? பூட்டுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு விசை கூட ஏசாயாவின் மூலமாக இந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தார்? ஆண்டவர் ஆம் ஏற்கனவே தேவன் வாக்கு கொடுத்திருந்தார். அதே வார்த்தையை கர்த்தர்
ஹalleluya. பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. யோவான் ஆமென் மூலமாக கர்த்தருடைய வெளிப்பாடு வருகிறது. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார் ஹalleluya, தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஹalleluya. இந்த மாத கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகாரத்தை நீ எடுத்து உபயோகப்படுத்தும் பொழுது தேவ பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போகிற விடுதலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். குடும்பங்களிலே அதை கர்த்தர் அனுபவிக்க கிருபை தரப்போகிற தேவன். உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்த போகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தோளின் மேல் வைப்பேன். ஹalleluya. கேட்கும் பொழுதே ஆண்டவரே, என் தோளின் மேல் அந்த திறவுகோல் இருக்கிறது கர்த்தாவே என்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரி. ஆண்டவரே, நானும் கூட விசுவாசத்தோடு கட்டப்போகிறேன், கட்டவிழ்க்க போகிறேன் என்று சொல். ஹalleluya. ஆமென். அவன் என்ன செய்வான்? ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு அதை ஆமென் ஹalleluya கர்த்தர் திறக்கும்படி வைப்பார். ஒருவனும் அதை திறக்க கூடாதபடிக்கு அவன் அதை பூட்டுவான். கர்த்தருடைய பிள்ளையே, ரெண்டுமே உன் கையில தான் இருக்குது. ஆண்டவர் அந்த திறவுகோலை உன் கையில வைத்திருக்கிறார், உன் தோளின் மேல் வைத்திருக்கிறார். தோளின் மேல் வைத்திருக்க. அப்பனா பாருங்க, தோல் மேல ஒரு திறவுகோல்னா அது எவ்வளவு பெரிய திறவுகோலா இருக்கும். ஒரு சின்ன ஒரு சாவினா தோல்லையா வைப்பாங்க, கையில கொடுப்பாங்க. ஹalleluya. தோல் மேல ஒரு திறவுகோல்னா அப்ப எவ்வளவு பெரிய கதவு அது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவ ஆவியானவர் அவர். ஆண்டவருடைய பிள்ளையே, அது வெண்கலமா இருக்கலாம், அது இரும்பா இருக்கலாம், அது கர்த்தருடைய பிள்ளையே கொஞ்சமும் கடக்க கூடாதபடிக்கு இருக்கிற எரிகோ போன்ற ஒரு பெரிய மதிலா இருக்கலாம். ஆனா உன் தோல் மேல அந்த திறவுகோல் இருக்கு. அவ்வளோ பெரிய திறவுகோல் இருக்குது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளை ஹalleluya. அதை உடைக்கிறதற்கு ஏதுவான அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளையே, இது எதை குறிக்கிறது? அனாயிண்டிங்கை குறிக்குது. கர்த்தருடைய பிள்ளையே ஹalleluya. அன்னைக்கு கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு இதுதான். 45 ஏசாயா புஸ்தகத்திலே சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பாக ஹalleluya ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன், ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்குவதற்கு ஹalleluya வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்திருக்கிறதற்கு ஆமென் அவன் வலது கையை பிடித்து சொல்லுகிறதாவது ஹalleluya ஆமென், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். ஹalleluya. வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பால்களையும் உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளையே, the anointing இன்னைக்கு பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இந்த கிருபை இருக்கிறது. தேவ பிள்ளையே, அசதியா இருந்து விடாதே. ஆண்டவரே, என் மேல அந்த கிருபையின் அபிஷேகம் இருக்கிறது. அப்போ என் தோல் மேல அத்தனை பெரிய திறவுகோலை கர்த்தர் நீங்க வச்சிருக்கிறீங்க. தாவீதின் வீட்டினுடைய திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த திறவுகோலை உடையவர் சொல்லுகிறார், ஆமென், திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹalleluya. எந்த வெண்கலமோ எந்த இரும்போ எந்த கர்த்தருடைய பிள்ளையே ஆமென் பெரிய சுவரோ அது உடைக்கப்படுவதற்கு எதுவாக அதை தேவன் நொறுக்கி போட எதுவாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம். ஹalleluya. அபிஷேகமாகிய திறவுகோல் பெற்றிருக்கிறீங்களா? தேவ பிரசன்னத்தில் ஜெபிக்கிறீங்களா? ஒருமனப்படுகிறீங்களா? ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் தேவன் அந்த கிருபையின் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுகிறதை பார்க்கிறேன். எங்கெல்லாம் இந்த வார்த்தையை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேலும் அந்த அளவில்லாத அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள். கர்த்தருடைய பிள்ளை ஹalleluya. முடியாது என்று சொல்லி நீ நினைக்கிற காரியங்கள் கர்த்தர் சொல்லுகிறார், முடியும்படி தேவ ஆவியானவர் அதை மாற்றி போடுகிற ஒரு தேவ ஆவியானவராக இருக்கிறார். ஹalleluya. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, செயல்தேலின் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து தேவனுடைய வார்த்தை ஆமென் ஆகாயின் புஸ்தகத்திலே வரும் பொழுது ஆமென் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஹalleluya. 23வது வசனம். ஹalleluya. 2 ஆகாய் 23ல அவர் சொல்லுகிறார். ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தேலின் குமாரனாகிய செருபவேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya. நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹalleluya.
செயல்தேலின் குமாரனாகிய செருபவேல் ஆகிய அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் என்ன செய்வேன்? முத்திரை மோதிரமாக வைப்பேன். அல்லேலூயா. முத்திரை மோதிரம். முத்திர மோதிரம்னா என்ன? ஆமென். அந்த நாட்களிலே ராஜாக்களுடைய கரங்களிலே ஒரு மோதிரம் போடப்பட்டு இருக்கும். அந்த மோதிரத்துல தான் முத்திரை. அவங்க அந்த முத்திரை என்ன செய்வாங்க? எங்கெல்லாம் போடுறாங்களோ அது அதிகாரம். அதிகாரம். அல்லேலூயா. இந்த மாதம் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய கரங்களிலே அந்த மோதிரம் போடப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்தை செய்ய, தேவனுடைய பாரத்தை சுமக்க, கர்த்தருக்காக திறப்பிலே நிற்க, ஆண்டவருக்காக பல மணி நேரம் ஆத்துமாக்களுக்காக கதற, கர்த்தருடைய பிள்ளையே தேசத்திற்காக நிற்க உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருந்தால், ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் கையிலே அந்த முத்திரை மோதிரம் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. 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 அதனால் தான் சகரியாவின் புஸ்தகம் ஆமென் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, முடியாதென்று நினைக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளையே, இன்றைக்கும் அது உன்மேல் அவர் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், ஊற்றப்பட்ட அந்த பாரம், இன்னைக்கு நீ செபி, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற அதிகாரம் அது. ஹல்லேலூயா. அந்த முத்திர மோதிரம். எரேமியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் இப்படியாக அவனை அபிஷேகித்து, அவனை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் அவரை எரேமியாவை அழைத்து சொல்லும் பொழுது அவர் இப்படியாக அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. முதல் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நீங்கள் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கட்டவும் கட்டவிழ்க்கவும் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை எரேமியாவுக்கு வைக்கிறார். வாயிலே அந்த வார்த்தைகளை வைக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆமென் கரம் உன் வாயிலே அதிகாரத்தை வைக்கிறதா இருக்கிறது. நீ பேசும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென். 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 நீ சொல்லும் பொழுதே அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. அதனால்தான் எரேமியாவிடத்துல சொல்லுகிறார், அல்லேலூயா, என் வார்த்தையை நான் உன் வாயிலே வைத்து என்ன செய்வேன்? என் கரத்தின் நிழலினால் உன்னை என்ன செய்வேன்? மறைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைய வாயில் அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கட்டப்படு என்று நீ சொல்லும் பொழுது அது கட்டப்படும். ஹல்லேலூயா. அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து அந்த உலர்ந்து போன எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் அந்த எலும்புகளை பார்த்து நீ பேசும் பொழுது அவைகள் எழும்பி ஒரு பெரிய சேனையாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, இன்றைக்கும் உன் வாயிலே அதிகாரம் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் திறவுகோல் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, கையிலே முத்திரை மோதிரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, வாயிலே அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 41 ஏசாயாவின் புஸ்தகத்திலே நீங்கள் 14வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் சொல்லுகிறார், இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான ஆமென் பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை என்ன செய்வாய்? மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அடுத்தது சொல்றார், அவைகளை நீ என்ன செய்வாய்? தூற்றுவாய். அல்லேலூயா. அப்ப வாயினால் என்ன செய்வ? தூற்றுவ. அல்லேலூயா. ஒரு ஆமென் நீ சொல்லி ஆமென் அதை எதிர்க்கும் பொழுதே என்ன வேதம் சொல்லுகிறது? அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஆமென். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற அதிகாரம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன் நாவிலே அதிகாரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. மிதிப்பாய். ஆண்டவருடைய பிள்ளையே, உன் காலிலே அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது 91ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ அல்லேலூயா பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன செய்வாய்? மிதித்து போடுவாய். கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், சர்ப்பத்தையும் தேளையும் ஆமென் மிதித்து சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறவர். மிதி
கண்டிப்பாய் கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டவர் சொல்றாரு, கையில அதிகாரம் மோதிரத்தை கொடுக்கிறார், அதே போல நாவில அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைக்கு கால்களிலே அதிகாரத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேவ பிரசன்னத்திலே இந்த மாதத்திலே வந்திருக்கும் பொழுது ஏன் உன் இருதயம் சோர்ந்து இருக்கிறது? ஹல்லேலூயா. நீ கட்ட வேண்டியதை கட்டவும் கட்டவிழ்க்கவும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை இந்த மாதம் விசுவாசத்தோடு கூட ஆமென் உபயோகப்படுத்துங்க. ஒருமனப்படுங்க. வேற ஒன்னும் ஆண்டவர் சொல்லல, ஒருமனப்படுங்க. ஹல்லேலூயா. நீ ஒருமனப்படும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கட்டவிழ்க்க வேண்டிய காரியங்கள் என்று கூட ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு கூட என்ன செய்கிறார்? எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்காவினுடைய புஸ்தகத்திலே நாம் 6வது அதிகாரத்திலும் கூட நாம் 37வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். சொல்றார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் என்ன செய்வீர்கள்? விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். அல்லேலூயா. நீங்கள் விடுதலை பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் கட்ட அவிழ்த்து விடுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் கசப்புகள் உள்ளத்துல வைத்திருக்கிறீங்க, ஒரு சிலர் மேல குற்றவாளிகள் என்று நீங்களே தீர்த்து என்ன செய்யறீங்க? அவங்கள நிராகரித்து அவங்கள ஒரு லிஸ்ட்ல போட்டு வைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஒரு அன்பற்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் காணப்படுகிறது. இந்த மாதம் கர்த்தருடைய பிள்ளையை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல வச்சிருங்க. அல்லேலூயா. வச்சிருங்களேன். அல்லேலூயா. ஏன் ஒரு காரியம் கட்டப்படலைன்னா, சில காரியங்களுக்கு விடுதலை வரலனா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றா, நீ விடுதலை பண்ணாதான் அவங்க என்ன செய்வாங்க? விடுதலை ஆவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ விடுதலை ஆகணும், நீ தான் விடுதலை பண்ணணும். அல்லேலூயா. நீ விடுதலை பண்ணும் பொழுது விடுதலை ஆவார்கள். அல்லேலூயா. வேதம் அப்படிதான் விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை என்ன செய்வீங்க? பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. அவங்க விடுதலை ஆவாங்க, அதே நேரத்துல நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. இதை யாரும் குறிச்சு வச்சுக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வரலையே, கட்டுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், விடுதலை வரலையே, ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு இதுதான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. ஆமென். விடுதலை பண்ணுங்க, நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் கூட உள்ளத்துல இருக்கிற அந்த கசப்பை மறந்துடுங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, அவர்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கலாம், அவர்கள் என்ன உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவர்கள் எந்த விதமான காரியத்தில் உங்களை வெட்கத்துக்குள்ள படுத்தி இருக்கலாம், உங்களை நிந்திக்கிறவர்களாக கூட காணப்பட்டிருக்கலாம். தேவ பிள்ளையை இன்னைக்கு மன்னிச்சிருங்களேன். கொஞ்சம் கூட அவங்கள மன்னிச்சிருங்களேன். உள்ளத்தின் ஆழத்தில் மன்னிச்சிட்டோன்னு நினைக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு விதத்துல சரி மன்னிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஒரு சில நேரம் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் உணர்த்துவார் என்றால் நீ அவர்களிடத்துல என்ன செய்? ஒப்புரவாகிக் கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். நீ விடுதலை பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்துல நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துடும். நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுத்து விடுவார். அல்லேலூயா. லூக்கா 13வது அதிகாரத்துல கூட நம்ம பார்க்கிறோம், 18 வருஷமா அந்த கூனி கட்டப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு அந்த இடத்துக்கு போய் அந்த அம்மாவை என்ன செய்தார்? விடுதலை பண்ணார். அல்லேலூயா. ஆமென். குமாரத்தி ஆகிய இவளை, ஆபிரகாமின் குமாரத்தி இவளை நான் என்ன செய்ய? சாத்தான் கட்டி வச்சிருந்தான். சிலரை சாத்தான் என்ன செய்வான்? ஆமென், கட்டி வச்சிருப்பான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையை, அல்லேலூயா, அவங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. ஆனாலும் அவங்க தேவ பிரசன்னத்தை விடலை. இந்த மாதம் என்னதான் நடந்தாலும் ஆண்டவரை நான் விட்டவே மாட்டேன், கர்த்தரை நான் பின்தொடருவேன், தேவனை பற்றி கொள்வேன் என்று ஒரு விசுவாசத்தோடு உன் இருதயத்தை உடைத்து கர்த்தர்கிடத்திலே உன்னை கொடு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை விடுவிக்கிற நேரம் நெருங்கி விட்டது. உன் குடும்பத்தில் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற வேலை வந்து விட்டது. ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வார்த்தையின்படி கட்டவும் கட்டவிழ்க்கவும் எல்லா கிருபையினாலும் ஒவ்வொருவரையும் தேவன் நடத்த போகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாரமும் இந்த வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு நம்மை ஒடுக்கும் பொழுது தேவன் கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன்,
சாத்தானை ஜெயித்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன். சாத்தானை ஜெயித்திடுவேன், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை கர்த்தர் உபயோகப்படுத்த கிருபை தருவாராக. ஆண்டவருடைய பிள்ளையே, சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் உனக்குள்ளே ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவருடைய அபிஷேகம் தான் திறவுகோள். ரிபா ஷபா லரா கபா நகர கபா. நேகர் மேல தேவன் இன்றைக்கு அந்த கிருபையின் அபிஷேகத்தை இன்னும் தேவன் வர்த்திக்க பண்றாரு, ஊற்றுகிறாரு. உன்னதத்திலிருந்து அந்த பலத்தை ஊற்றுறாரு. பார்க்கிறேன். சோர்ந்துட்டியா, கலங்கிட்டியா, திறக்கப்படலையே வாசல் என்று கூட உன் இருதயம் முட்டைந்து விட்டதா? தேவ பிள்ளையே, இன்றைக்கு தேவன் அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எந்த ஜாதி இடத்திலே நீ வெட்கப்பட்டு போனாயோ அதே இடத்திலே தேவன் உன்னை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்பாத பாவங்களை விட்டுவிடு தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. நீ விடுதலை பண்ண வேண்டியவர்களை விடுதலை பண்ணும் பொழுது உங்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த மாதம் அநேகருடைய குடும்பத்திலே தேவன் ஆமென் சில அற்புதமான பாதையை திறக்க போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டப்பட வேண்டியவைகள் கட்டப்படவும், கட்டவிழ்க்கப்பட வேண்டியவைகள் கட்டவிழ்க்கப்படவும் தேவன் கிருபை தரப்போகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் சிந்தையை கட்ட அவிழ்க்க கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். இருதய கட்டினத்தின் கட்ட அவிழ்க்க கிருபை தருவார். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உனக்குள்ளே இடைப்பட்டு கொண்டிருக்கிறது, எச்சரித்து கொண்டிருக்கிறது. உன்னை மாற்றுகிறதற்கு தேவன் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக குடும்பங்களிலே ஒரு விடுதலையை உணர்கிற ஒரு மாதமா இருக்க கிருபை தாரும். ஆத்மாக்களை அப்பா இந்த மாதத்தில் அதிகமாய் ஆண்டவருக்காக வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கொடுக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியக்காரனாகிய செயல்தேலின் குமாரனாகிய செருபவேலை பார்த்து சொன்னீர், நான் அந்நாளிலே உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே எதையெல்லாம் முத்திரிக்கிறோமோ, யாரையெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்கிறோமோ, ஆமென், என்னை கேளும் என்று சொன்னீரே கர்த்தாவே. அப்பா ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே கர்த்தாவே, அப்பா சங்கீதம் 2:8 சொன்னீரே, என்னை கேளும், ஜாதிகளை உனக்கு சொந்தமாகவும், ஆம் ராஜாவே, தேசத்தின் எல்லைகளை உனக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னீரே. கர்த்தருடைய நாமத்தினாலே ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும், ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறதற்கும் எங்களுக்கும் முன்பாக ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர் அப்பா. ஜெபத்திலே நாங்கள் ஜெயம்
எடுக்க முத்திரித்து நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த பாரம் குட்டுக்கிறீரே. ஆத்துமாக்கள் எண்ணிறந்து காணப்படுகிறார்களே கத்தாவே, ஒவ்வொரு ஆத்மாவையும் கத்தருக்காக பரலோகத்திலே சேர்க்கிறதற்கு அப்பா தேவன் கொடுக்கிற அந்த பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையின் அபிஷேகத்தை இந்த மாதத்தில் அதிகமாய் கொடுக்க போகிறீரப்பா. ஆமேன் கத்தாவே, மக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. அல்லேலூயா. அறுவடைகளை அப்பா அநேகர் எடுக்க கிருபை தரப்போகிற கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம். கட்ட வேண்டியதை கட்டவிழ்க்கவும், எத்தனை வருட கட்டுகளாயிருந்தாலும், சாத்தான் கட்டி வைத்திருந்தாலும், ஆண்டவரே சங்கிலிகளினால் கட்டப்பட்டதா இருந்தாலும் அப்பா தகப்பனே, மனுஷரே அதை கொண்டு போய் பிரேத குழியிலே போட்டுவிட்டு முடியாதென்று வைத்திருக்கிற கட்டா இருந்தாலும், இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. புத்தி தெளிந்து எப்படி வஸ்திரம் தரித்து அவன் கத்தாவே ஊழியம் செய்ய தெரிந்து கொண்டீரோ அப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிற தேவன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக துதிக்கிறேன் கத்தாவே. கத்தர் மகிமைப்பட போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஒவ்வொருவரையும் நடத்துங்க, ஒவ்வொருவருடைய தேவைகளும் அற்புதமா சந்திங்க ஆண்டவரே. மழை நாட்கள் ஒருவரையும் எந்த சேதங்களும் தொடாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த பலவீனங்களும் இந்த அப்பா இந்த கத்தாவே வைரஸுடைய எந்த தாக்குதல்களும் யாரையும் தொடாதபடிக்கு தேவன் ரத்த கோட்டைக்குள் மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன் கத்தாவே. ஆமீன். வேலை இழந்த பிள்ளைகளுக்குரிய கிருபை தாரும், தேவைகளை சந்திப்பீராக. திரும்ப கத்தர் ஆசீர்வாதமான வாசல்களை திறப்பீராக. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அப்பா அதிசயம் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் போதகர்களுக்காக எங்களுடைய சபைகளுக்காக செபிக்கிறோம். கத்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலுக்கு காரணமாய் என் தேவன் சபைகளை எழும்பி பிரகாசிக்க கிருபை தர செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க கத்தாவை பெரிய காரியங்களை எங்கள் தேசங்களிலும் உலக நாடுகளிலும் செய்ய போகிற கிருபைக்காக துதிக்கிறோம். பெரியவர் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை இம்மட்டும் நடத்தினவர், இனி நடத்த போகிறதுக்காய் நன்றி. அப்பிரயோஜனமானவங்க அப்பா, அவங்க கடமை மாத்திரம்தான் செய்தோம். அதனால் வந்த மகிமையும் கனமும் துதியும் உங்களுக்குரியது. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.